மணி எது மழை எது நதி எது கடல் எது சகலமும் உணதரும் கருணையில் எழுவது. மணி எது மழை எது நதி எது கடல் எது சகலமும் உணதரும் கருணையில் எழுவது. வருவாய் எங்கள் தளபதியே, வருவாய் எங்கள் வெற்றி கழகமே, வருவாய். சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா. டிவிகே கட்சி 3வது வருஷத்துல கால் எடுத்து வச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். கடந்த 2 வருஷமா பண்ண அரசியலை விட இந்த வருஷம் இன்னும் ரொம்ப தீவிரமா பண்ண போறாங்களாம், பண்ணிட்டும் இருக்காங்களாம். பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. விஜயோட செருப்புல பூ இருந்தது, அது விஜயே வந்து அவர் கையால எடுத்து போட்டாரு. அவ்வளவுதான். இந்த நியூஸ் சேனல் எல்லாம் மியூசிக் போட்டு எலிவேஷன் கொடுத்துட்டு இருக்கானுங்க. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற இந்த ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்தி இவங்களோட செருப்புல இருக்கிற பூவை வந்து விஜய் எடுத்து போட்டாரு அப்படின்னு சொன்னா கூட எலிவேஷன் கொடுக்கலாம். ஏன்டா அவன் செருப்புல இருக்கிற பூவை எடுத்ததுக்கெல்லாமடா எலிவேஷன் கொடுப்பீங்க? ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இப்படியே போனா விஜய் அவர் ஜட்டியை அவரே போட்டாரு, அவர் குஞ்சுமணியை பிடிச்சி அவரே ஒண்ணு கடிச்சாரு, இப்படின்லாம் மியூசிக் போட்டு எலிவேஷன் கொடுப்பீங்க போலயே. கொடுமையா இருக்குடா. அப்புறம் என்ன, மைக்கை பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? கொளுத்தி போட்டுருவோமா? அவதூறு பரப்ப வேண்டியது, அதுவும் ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி பரப்ப வேண்டியது, அவனுங்க அதை சோசியல் மீடியாவில் பரப்ப வேண்டியது. இதெல்லாம் ஒரு அரசியலாடா? டேய், இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா, தெரிஞ்சுக்க. கொஞ்சம் பொறுங்க பாஸ். எலெக்ஷன்ல மக்கள் கொளுத்தி போடுவாங்க, எரிச்சல்ல திரும்பி கூட பார்க்காத அளவுக்கு ஓடுவீங்க. தமிழக மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க. இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் தமிழக. ஐயோ, அழுதாத, நீ அழுதினா என்னால தாங்கிக்க முடியாது. விஜய் பேசுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அதை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஏன் இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனால் மக்கள் கூட நிற்பேன், மக்கள் கண்ணீரை தொடப்பேன், மக்களுக்காக குரல் கொடுப்பேன், மக்கள் பிரச்சனையை பேசுவேன். எப்பா டேய், ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா. எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்குது தெரியுமா? இவருக்கு கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது, நிருபர்களை சந்திக்க மாட்டாரு, டெல்லியை பகச்சிக்க மாட்டாரு, மேல இருந்து அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான். எம்ஜிஆர் அப்படி இப்படின்னு திட்டின வாய் தான், இவரை வந்து இப்படி அப்படின்னு திட்டுதான். சரி, எம்ஜிஆருக்கு அனுபவம் இருக்கு, உனக்கு இல்லைன்னு சொல்றாங்க, அப்படி தானே? உனக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு நீயே சொல்லு. நிருபர்களை சந்திக்க மாட்டாரு, பேட்டி கொடுக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. சரி, நிருபர்களை சந்திச்சு ஒரு பேட்டியை கொடுத்து பதிலடி கொடு. டெல்லியை பகச்சிக்க மாட்டாரு, டெல்லியிலேருந்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. சரி, டெல்லியை எதிர்த்து பேசி ஒரு அறிக்கை விட்டு பதிலடி கொடு. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அதே அந்த பழைய வெப்பனையும் இப்பவும் கையில் எடுக்கிறாங்க. அதனால மை டியர் ஜென்டில்மேன், டெக்னாலஜிலாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் உங்க டெக்னிக்கையாவது கொஞ்சம் மாத்துங்க பாஸ். அதை தாண்டா நாங்களும் சொல்றோம், டெக்னிக்கை மாத்துறா. தலைவர் ரூட்டை ஃபாலோ பண்ண எல்லாம் சக்சஸ் தான். எம்ஜிஆர் ஜட்டி போடும் போது என்ன பண்ணாங்க தெரியுமா? எம்ஜிஆர் சட்டு போடும் போது என்ன பண்ணாங்க தெரியுமா? 1947 எம்ஜிஆர் என்ன பண்ணாங்க தெரியுமா? 1977 எம்ஜிஆர் என்ன பண்ணாங்க தெரியுமா? எம்ஜிஆர் என்ன பண்ணாங்கன்றது இருக்கட்டும், எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது எம்ஜிஆர் பண்ண ஒரு 4 நல்லது சொல்லு பார்ப்போம். எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருன்னு தெரியுமா? இந்த வயசான பொம்பளைங்களை கட்டி பிடிச்சிக்கினே பார்த்தா ஓட்டு போடுறாங்க அப்படின்னு போட்டோ எடுத்தாரு. அவ்வளவுதாண்டா பண்ணாரு பொம்பளை செம்மல, சாரி பொன்மன செம்மல. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. பொம்பளை செம்மல, சாரி பொன்மன செம்மல. அந்த காலத்துல கிராமத்துல இருக்கிறவங்க எம்ஜிஆரை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவாங்களாம், ஐயா இந்த நம்பியார்கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்கய்யா, அவன் எப்போ என்ன வேணாலும் உங்களை பண்ணிடுவான் அப்படின்னு. சினிமாவில் நடக்கிறத நிஜம்னு நம்பிட்டு இருந்த, சோசியல் மீடியாலாம் இல்லாத அந்த காலம் வேற. ஆனா இப்ப பாதிக்கப்பட்டவங்களை கரூர்ல போய் பார்க்காம கோவால கூத்தடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவானுங்க. பொங்கலை தொண்டர்களோட கொண்டாடாம நடிகையோட பொங்க வச்சாலும் கண்டுபிடிச்சிருவானுங்க. அவ்வளோ ஏன், இன்னைக்கு நீ எந்த நடிகையோட இருக்குன்னு கூட கண்டுபிடிச்சிருவானுங்க. ஸோ இது போன எம்ஜிஆர் டெக்னிக்கை மாற்ற வேண்டியது நீ, அவங்க இல்லை. வாங்க வாத்தியாரே,
உங்க விளையாட்டு எனக்கு விளையாட போச்சு. ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. இப்படியெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. ஆனா கடைசி வரைக்கும் நீ வரமாட்ட. உங்க விஜய் உயிர் என்ன வரவா, உங்க விஜய் நான் வரேன் அப்படிலாம் பாட்டு பாடி பில்டப்லாம் கொடுத்து காதல டீ ஆத்துனியாடா. எல்லாமே பொய்யா. சிரிச்சு சிரிச்சு பேசினது, என் கூட ஆடி பாடினது அத்தனையும் நடிப்பா. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடியா கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் பூத்தா காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க. சன் டிவில சர்க்கார் படம் பார்த்துட்டு வந்திருப்பான் போல, சாவடிக்கிறான். ஓட்டர் ஐடியா அது சரி, அது என்ன ஒவ்வொரு விஜயும் அப்ப புரியல, இப்ப புரியுது. இந்த கடுப்புல விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு ஊரா தெருவா வீடு வீடா போய் நீங்க அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க. ஒவ்வொரு வீட்லயும் டிவிக்கு இருக்கிறத நீங்க பாப்பீங்க. எல்லார் வீட்லேயும் டிவி கேக்காரன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன, அவனுங்களுக்கு ஓட்டு போடுற வயசு இருக்காது. பூரா பேரும் குட்டி குஞ்சான். படமே போட மாட்டேங்கிறாங்க, வீணா போன படமா போடுறாங்க. விஜய் படம் போட்டா என்ன அவங்க குறைஞ்ச போயிடுவாங்க. அவங்க அவனுக்கு ஓட்டு போடுற வயசு வரும்போது விஜயோட ரசிகரா இருக்க மாட்டான், டிவிக்கு கட்சியிலையும் இருக்க மாட்டான். அப்ப நான் மைனரு, முடிவெடுக்க தெரியல. இப்ப மெச்சூரிட்டி வந்துருச்சுல. அவ்வளோ ஏன், டிவிக்கேன்ற கட்சியே அப்போ இருக்காது. ஆனால் அந்த கட்சியில் இவர் மட்டும் டீ ஆத்திட்டு இருப்பாரு. பவளவிழா பாப்பாக்கு வேற என்ன தெரியும், பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும். 75 வருஷ கட்சி பவளவிழா பாப்பா உருட்டத்தானே செய்யும். சரி, அப்போ நீ யாரு? 2 வருஷ கட்சி பால்வாடி பாப்பா சூரியனை பார்த்து குலைக்கத்தானே செய்யும், வேற என்ன தெரியும்? இத்தனை வருஷமா இவன் நல்லா டான்ஸ் ஆடுவான்னு நம்பிட்டு இருந்தோம். ஒரே ஒரு டான்ஸ் டோட்டலி க்ளோஸ். சாவு வீட்டுல குஷ்ட ஆடுறவங்க கூட சூப்பரா ஆடுவான்டா டேய். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார்.